நீண்ட நெடுங்காலமாக தமிழக அரசின் கம்பீரமான இலச்சினையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் விளங்கி வந்தது. இன்று அந்த அந்தஸ்தை அரசாங்கம் எடுத்துவிட்டது என்பது ஒரு வருத்தமான செய்தி. சூடிக் கொடுத்த சுடற்கொடி கோதை ஆண்டாள் அவர்கள் ரங்கமன்னாரை தவம் செய்து திருமணம் செய்த இடம். ஆண்டாள் கையில் அலங்கரிக்கும் இந்த கிளியை பூஜிப்போர் வேண்டினால் கோவிலில் அதற்கென பூஜை செய்து கொடுக்கின்றார்கள். ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் தமிழுக்கு அழகு சேர்க்கக்கூடிய பாசுரங்கள். அத்தகைய ஆண்டாள் திருக்கோவிலை நாம் எல்லோரும் வணங்கி போற்றி அந்த அழகு நந்தவனத்தையும் அங்குள்ள கண்ணாடி அறையையும் பார்ப்பது பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட இந்த ஆண்டாளுக்கு தமிழுக்கு எவ்வளவு மிகப்பெரிய சேவையை செய்துள்ளார் என்பது அவரது பாடல்களை படிக்கும் பொழுது உணரலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டாள் திருக்கோவிலுக்கு நமது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜெயமால்யதா என்னும் 5 வயது ஆன யானைக்குட்டி ஒன்றை அஸ்ஸாமிலிருந்து கொண்டு வந்து நன்கொடையாக கொடுத்தார். அந்த யானை அழகு போல நடந்து செல்லும் அற்புத காட்சி. ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம்.